Hi friends, Danto. And இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலை டவுன்லோட் பண்ண போகிறோம் எங்களுடைய வெப்சைட்ல இருந்து. இந்த ப்ராஜெக்ட் ஃபைல்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து இது ஆல்ரெடி ஒரு சில விஷயங்கள் செஞ்சு வச்சிட்டேன். அதாவது நம்ம வந்து இப்போது பூட்ஸ்ட்ராப் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் PHPல ஒரு டெம்ப்ளேட்டை செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நாம இந்த ஃபாலோ பண்ண போகிற இந்த டியூட்டோரியல் சீரிஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே இந்த டெம்ப்ளேட் ஃபைலில் இருந்து தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ சீரிஸ் நீங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா இருந்தால் இந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இது எங்கேருந்து உங்களுக்கு கிடைக்கும்னா எங்களுடைய வெப்சைட்டுக்கு போங்க. ஜஸ்ட் இது URL www.thedat.com/files/template01.zip. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகும். template01.zip அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஜஸ்ட் கிளிக் ஓகே அண்ட் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை இப்போதைக்கு கரெக்டாக உங்கள் டவுன்லோட் ஃபோல்டரில் இது இருக்கும் உங்களுடைய பிசியில். அதை ஜஸ்ட் கட் பண்ணிவிட்டு உங்களுடைய C டிரைவில் WAMP64, அதாவது என்னுடைய WAMP சர்வர் நான் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அங்கே www. ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளுடைய PHP ஃபைல்ஸ் எல்லாமே இருக்க போகுது. இங்கே நான் அதை பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த ரேர் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, விச் மீன்ஸ் ஜிப் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு ஃபோல்டர் இருக்கும் PHP. ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான ஃபைல்ஸ்லாம் இருக்குது. நான் இந்த இடத்துல இதை அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு PHP அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்து என்னுடைய www அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே கிரியேட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போது என்னுடைய வெப் ப்ரௌசரை போயிட்டு நான் என்னுடைய லோக்கல் ஹோஸ்ட்டை ரன் பண்ணி பார்க்குறேன். அண்ட் என்னுடைய சிஸ்டமில் நான் வந்து இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் IISS யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து இதை வந்து பர்டிகுலராக போர்ட் 8080 நான் ரன் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ப்ளீஸ் அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. 8080/PHP. நான் /PHP ஏன் போட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே PHP ஃபோல்டர் இருக்குது. நான் PHP ஃபோல்டருக்குள்ளே தான் என்னுடைய ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து /PHP அப்படின்னு போட்டிருக்கேன். அண்ட் என்டர். அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே இருக்காது, எம்டி ஃபைலாக இருக்கும். ஈவன் தோ ஏன்னா இப்போதைக்கு இங்கே index.html index.php அப்படின்னு வந்து ஒரு ஃபைலும் இல்லை. இந்த template.php ஃபைல்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த template.php ஃபைலை நான் இப்போ கால் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சிஸ்டமில் நான் வந்து WAMP-ஐ ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் WAMP ஆன் பண்ணலன்னா உங்களுக்கு இந்த மாதிரி unable to connect அப்படின்ற உங்களுக்கு எரர் வரும். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து WAMP ஆன் பண்ணிக்கோங்க PHP ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி. அண்ட் ட்ரை அகைன். ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான். ஏன்னா வந்து index.html ஆர் index.php அப்படின்ற ஒரு எந்த ஃபைலும் இல்லை. ஸோ நான் இங்கே வந்து template.php. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஒரு லே அவுட் வந்திருக்கும். அதாவது மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு மெனு பார் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் thedat.com, ரைட் ஹேண்ட் சைடில் ஹோம், ப்ராடக்ட், கான்டாக்ட் அப்படின்னு இருக்கு. ப்ராடக்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் 1, ப்ராடக்ட் 2, ப்ராடக்ட் 3. ஒரு சிம்பிள் வெப்சைட், அதாவது சிம்பிள் ஒரு வெப் அப்ளிகேஷனுக்கான தேவையான ஒரு லேஅவுட் இப்போ உங்களுக்கு ரெடியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லேஅவுட் அண்ட் இங்கே ஹோமுக்குள்ளே பேஜ் நேம் அண்ட் இங்கே ஒரு பேரா, கீழே காப்பிரைட்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. இந்த டெம்ப்ளேட்டில் இருந்து தான் நம்மளுடைய இந்த வெப் அப்ளிகேஷனை நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் ஆரம்பிக்காதுங்க. விச் மீன்ஸ் என்னுடைய இந்த டுட்டோரியல் சீரிஸில் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து இதை எங்கள் சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி உங்கள் சிஸ்டமில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த டுட்டோரியல் சீரிஸை கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக இந்த வீடியோ சீரிஸில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஃப்ரேம் ஒர்க் வந்து பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம் ஒர்க். அண்ட் அதில் வந்து நம்ம PHP யூஸ் பண்ணி எப்படி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு நம்ம இதை டுட்டோரியல் சீரிஸை ஃபாலோ பண்ணலாம்.